கடையில வாங்கி கொடுத்துருவோம். ஆனா குக்கீஸ் வேணும்னா ஒரு 4-5 பேக்கரி ஏறி இறங்கினாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்காது. அதனாலதான் இன்னைக்கு நான் உங்க கையாலே செய்யற மாதிரி ஒரு சூப்பரான மார்பிள் குக்கீஸ் ரெசிபியோட வந்திருக்கேன். இப்போ வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குக்கீஸ்க்கு மாவு ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்துல 100 கிராம் அளவு நல்லா சாஃப்டா இருக்கிற பட்டர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். நீங்க அன்சால்டட் எடுக்கிறீங்கன்னா இதோட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா சாஃப்டா ஆகுற வரைக்கும் விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா, கலர் லைட்டா சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா இதுல பொடிச்சு வச்சிருக்க 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு திருப்பியும் இதை நல்லா நம்ம பீட் பண்ணணும். நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருக்குன்னா நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட பட்டர் க்ரீம் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதுல நல்லா வாசமா இருக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா அழுத்தி எடுத்த 1 கப் அளவு கோதுமை மாவு இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலா நீங்க மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு கை வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். நம்ம சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சேர வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்க கூடாது. எல்லாம் ஒரு சேர வந்தாலே போதும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 டேபிள் ஸ்பூன் பால் தேவைப்பட்டுச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும். இப்போ இந்த மாவை நம்ம 2ஆ பிரிச்சுட்டு இதுக்கு நம்ம சாக்லேட் ஃப்ளேவர் கொடுக்க போறோம். இதுல ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்து ஒரு பவுலுக்கு மாத்திட்டு இதோட 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பாலும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாவோட மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இப்போ நம்மளுக்கு வெனிலா ஃப்ளேவர், சாக்லேட் ஃப்ளேவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவுல இருந்து குட்டி குட்டியா எடுத்து சின்ன சின்ன பால்ஸா உருட்டி வச்சுக்க போறோம். இப்போ நான் செய்யற மாதிரியே குட்டி குட்டி பால்ஸா 2 மாவையுமே ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய பால்ஸா உருட்டிட வேணாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு மீடியமா உருட்டினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம பிஸ்கெட்டுக்கு ஷேப் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளேவர்ல இருந்து இந்த மாதிரி 4 பால்ஸ் வச்சுட்டு இதுக்கு நடுவுல சாக்லேட் பால்ஸையும் வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் ஒன்னா ஜாயின் பண்ணிட்டு இதை லைட்டா மட்டும் சர்க்கிள் பண்ணி பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 ஃப்ளேவரும் மிக்ஸ் ஆகி சூப்பரான மார்பிள் குக்கீஸ் ரெடி ஆயிரும். இது பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் ரொம்ப அழகாவும் இருக்கும். ரொம்ப மெல்லிசா தட்டிடாதீங்க, ஓரளவுக்கு திக்கா இருக்கணும். இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்ஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம மார்பிள் குக்கீஸ்லாம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அடுத்து நம்ம ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸ்ல 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பட்டர் ஷீட் வச்ச ட்ரேல கொஞ்சம் கொஞ்சமா கேப் விட்டு எல்லா பிஸ்கெட்ஸையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவன் ப்ரீ ஹீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிஸ்கெட்டை உள்ள வச்சிடலாம். திருப்பியும் 180 டிகிரி செல்சியஸ்ல கிட்டத்தட்ட 12ல இருந்து 15 நிமிஷம் பேக் பண்ணிக்கங்க. எனக்கு சரியா 15 நிமிஷம் ஆச்சு பிஸ்கெட் பேக் ஆகிறதுக்கு. சூப்பரா நல்ல கிறிஸ்பியா ரெடி ஆயிருச்சு. இதை நல்லா ரூம் டெம்பரேச்சர்ல ஆற வச்சிடலாம். அவ்வளவுதாங்க, நல்ல கிறிஸ்பியா டபுள் ஃப்ளேவர்ல மார்பிள் குக்கீஸ் ரெடி ஆயிருச்சு. குக்கீஸோட ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் வேற லெவல்ல இருக்கு. இதே மாதிரி குக்கீஸ் நீங்களும் உங்க குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். பாய்.